அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட். படித்ததில் பிடித்தது இந்த செக்மெண்ட் மூலமாக நான் வாசித்து ரசித்த சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு அப்படி ஒரு தகவலை தான் சொல்ல போகிறேன். இயற்கை நமக்கு கற்றுத்தர வாழ்வியல் பாடங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது. இந்த வாழ்வியல் படிப்பினைகள் எப்போ யார் மூலமாக வேணும்னாலும் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு பறவையோட சிறப்பு குணாதிசயங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த குறிப்பிட்ட சில சிறப்பு பண்புகள் மூலமாக தான் உலக நாடுகளோட சின்னங்கள் முதல் வியாபார பொருட்கள் வரைக்கும் இந்த பறவை அலங்கரிச்சிட்டு இருக்குது. அது எந்த பறவைன்னு நீங்கள் யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பறவை கழுகு தான். கழுகோட சில சிறப்பு குணங்கள், அதிலும் குறிப்பாக 7 குணங்கள், அதை எல்லாமே மனிதர்களாகிய நாமும் பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியமானது தான். அதனால் என்னென்னு ஒவ்வொன்றா கேட்போம். முதல் கொள்கை, கழுகுகள் எப்பவும் தனியாக உயரத்தில் தான் பறக்கும். வேறு எந்த பறவையோடையும் பறக்காது. மற்ற பறவைகளும் கழுகுகள் பறக்கக்கூடிய இடத்துல அந்த உயரத்தில் பறக்க முடியாது. கழுகுகள் கழுகுகளோட தான் பறக்கும். அதே மாதிரி தான் நாமும் மற்றவங்க செய்கிறதுக்கு பயப்படக்கூடிய விஷயங்களை ஒரு சவாலாக எடுத்துட்டு உயரத்தில் பறக்க நினைக்கணும். கழுகுகள் கடைபிடிக்கக்கூடிய 2வது கொள்கை, கழுகுகளுக்கு கூர்மையான பார்வை இருக்கும். 5 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒன்றை கூட இந்த கழுகால தெளிவாக பார்க்க முடியும். தன்னோட பார்வையை ஒடுக்கி அந்த இரையை எப்படி பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னோட பார்வையை மட்டும் திசை திருப்பாது. தன்னோட பார்வை அப்படியே அந்த இறை மேலேயே வச்சிருக்கும். அப்படிதான் நாமும் தடைகள் வரும்போது சிதறாத கவனம் கொண்டிருந்தா வெற்றி நிச்சயம் அப்படின்றத கழுகு சொல்லுது. கழுகுகள் கடைபிடிக்கக்கூடிய 3வது கொள்கை, பிணந்தண்ணி கழுகு மாதிரி கழுகுகள் அழுகிய பொருட்களையோ இல்லைனா இறந்ததையோ சாப்பிடாது. கழுகு எப்பவும் புதிய இரையை தான் சாப்பிடும். எதை உண்பது, எதை தெரிவது, எதை விளக்குவது அப்படின்றதுல கழுகுகள் சரியான முடிவெடுக்கும். நாமும் அப்படி தான் இருக்கணும். எது நமக்கு தேவை, எதை நம்மை சேர்த்துக்கணும், எதை விட்டு ஒழிக்கணும் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும்னு கழுகு சொல்லுது. 4வது கொள்கை, கழுகுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் புயல். புயல் காற்று வரும்போது அந்த காற்றோட வேகத்தில் தன்னோட சிறகை அடித்து மேகத்துக்கு மேலே போயிடும். அப்படி மேகத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா தன்னோட ரெக்கையை அப்படியே விரித்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே இளைப்பாருமா கழுகு. ஆனால் அதே நேரம் மற்ற பறவைகள் மரக்கிளைகளில் போய் ஒளிஞ்சுக்கும். நாமும் அப்படி தான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய புயல்கள் போன்ற சவால்களை உயர பறக்கிறதுக்கு கிடைக்கிற வாய்ப்பாக நினச்சி போராடணும்னு கழுகு சொல்லுது. 5வது கொள்கை, பெண் கழுகு ஒரு ஆண் கழுகை சந்தித்து உறவு கொள்றதுக்கு முன்னால் அது அந்த ஆண் கழுகோட நிலத்துக்கு போய் சிறு தடி மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு மேலே ஆண் கழுகோட உயரத்துக்கு பறந்து போகும். அப்புறம் அந்த குச்சியை கீழே போட்டுட்டு கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கும். நிலத்தை நோக்கி விழுந்துட்டு இருக்கிற அந்த குச்சியை ஆண் கழுகு விரட்டிட்டு போய் அது கீழே விழுறதுக்கு முன்னாலேயே பிடிக்கணும். அப்படி பிடிச்ச குச்சியை பெண் கழுகு கிட்ட போய் சேர்க்கும் ஆண் கழுகு. திரும்பவும் பெண் கழுகு அந்த குச்சியை கீழே போடும். இப்படி கீழே போடுறதும் எடுத்துட்டு வரதுமா பல தடவை பரீட்சை வைக்கும் பெண் கழுகு. ஆண் கழுகோட பொறுப்புணர்ச்சியை உறுதிப்படுத்தின பிறகுதான் அது ஆண் கழுகை உறவு கொள்ள அனுமதிக்குமா. ஒரு உறவை தொடங்குவதற்கும் அதை முன்னெடுத்து போகிறதுக்கும் பொறுப்புணர்ச்சி எவ்வளவு முக்கியம்னு கழுகு சொல்லாமல் சொல்லுது. கழுகு கடைபிடிக்கக்கூடிய 6வது கொள்கை, முட்டையிடுற நேரம் வந்ததும் ஆணும் பெண்ணுமா மலையோட உச்சிக்கு போய் மற்ற உயிரினங்கள் அவ்வளவு எளிதாக வர முடியாத இடமாக தேர்வு செய்யும். ஆண் கழுகு முட்களை கொண்டு வந்து பாறையோட பிளவுகளில் கூடு கட்ட ஆரம்பிக்கும். அதன் பிறகு குச்சிகளையும் அடுத்து குச்சியோட மேலே முட்களையும் வச்சு கட்டும். அதுக்கும் மேலே மிருதுவான புற்களை அடுக்கி முதலாவது அடுக்கை முடிக்கும். இப்படி கட்டின மேலடுக்குக்கு மேலே தன்னோட இறகுகளை பரப்பி கூட்டை கட்டி முடிக்கும். கூட்டோட வெளியே இருக்கிற முட்கள் வெளியில் இருந்து எதுவும் கூட்டுக்குள்ளே வரதை தடுக்கும். பெண் கழுகு முட்டையிட்டு பாதுகாக்கும். ஆண் கழுகு இரைய வேட்டையாடிட்டு வரும். குஞ்சுகளை பயிற்றுவிக்கிறதுக்கு பெண் கழுகு குஞ்சுகளை கூட்டுக்கு வெளியே எடுத்துட்டு விடும். பயந்து போன குஞ்சுகள் கூட்டுக்குள்ளே தாவி வந்துடும். அதனால் குஞ்சுகளை கூட்டுக்கு வெளியே விட்டதும் கூட்டில் இருக்கக்கூடிய இறகுகளை வெளியே போட்டுட்டு முட்களோட கூட்டை விட்டுடுமா. பயந்து போய் குஞ்சுகள் திரும்பவும் கூட்டில் தாவிச்சுன்னா
முட்கள் குத்திடும். அதனால் குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். அடுத்து மலை உச்சியில இருந்து குஞ்சுகளை தாய் கழுகு கீழே தள்ளிவிடும். பயத்தால் எல்லா குஞ்சுகளும் கீச்சிட்டு கத்தும். குஞ்சுகள் கீழே விழுறதுக்கு முன்னால் அதுங்களை ஆண் கழுகு பிடிச்சு தன்னோட மேலே வச்சுக்கிட்டு திரும்பவும் மலை உச்சிக்கு கொண்டு வந்து விடுமா. குடும்ப வாழ்க்கை வெற்றி பெற கணவன் மனைவி 2 பேரோட பங்களிப்பும் எவ்வளவு முக்கியம். சொகுசான இடத்திலிருந்து வெளியில் வந்து சவால்களை எதிர்கொண்டாதான் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றத கழுகு நமக்கு பயிற்றுவிக்குது. கழுகு பின்பற்றக்கூடிய கடைசி கொள்கை 7வது கொள்கை. இதை கேட்டிங்கன்னா நீங்கள் மலைச்சு போயிடுவீங்க. ஆமாம், பறவை இனத்திலேயே கழுகுக்கு மட்டும்தான் ஆயுட்காலம் 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகள் வாழணும்னா அது தன்னோட 40வது வயதில் தன்னையே உருமாற்றம் செஞ்சே ஆகணும். தன்னோட 40 வயதை அடையும் போது அதோட அலகு வளைஞ்சு போய் இரையை பிடிப்பதற்கும் உண்பதற்கும் பயனில்லாமல் ஆயிடும். அதோட ரெக்கைகளும் தடிச்சு போய் பறப்பதற்கு கனமாக மாறிவிடும். இப்படிப்பட்ட நிலையில் ஒன்று சாகணும், இல்லைனா வலிமிக்க நிகழ்வுக்கு தன்னையே உட்படுத்திக்கணும். இந்த 2ம் தான் கழுகுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். கழுகு என்ன செய்யும் தெரியுமா? 40 வயதானதும் கழுகு உயரமான மலைக்கு பறந்து போய் அங்கே இருக்கிற பாறையில் தன்னோட அலகை வேகமாக மோதி அலகை உடைக்கும். புதிய அலகு வளர்ற வரைக்கும் தன்னோட கூட்டுக்குள்ளேயே தனியாக இருக்கும். புதிய அலகு வளர்ந்த பின்னால் தன்னோட இறகுகளை தானே பிச்சு எடுக்கும். 5 மாதத்துக்கு பிறகு புதிய இறக்கைகள் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றத்துக்கு சுமார் 150 நாட்கள் ஆகும். அத்தனை நாட்கள் காத்திருந்து வலியை அனுபவித்து மறுபிறவி அடைந்த கழுகு இன்னும் 30 ஆண்டுகள் வாழ தகுதி உள்ளதாக மாறும். இதே போல் வாழ்க்கையில் இதுதான் கடைசி அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த வாழ்க்கையை புதுப்பிக்க வாய்ப்பு கிடைக்காமல் போகாது. ஆனால் அந்த வாய்ப்பு வலியோடு வரலாம். அதை தாங்குவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு தாண்டி வந்தால் நமக்கும் மறுபிறவி கிடைக்கலாம். அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் நிரந்தரமில்லை என்பதையும், வலிகள் மிகுந்த பாடுகளை கடந்து வந்தால் இன்னும் ஒரு மகிழ்வான வாழ்வு இருக்குங்கிறதையும் எப்பவுமே மறக்கக்கூடாது. கழுகு பின்பற்றக்கூடிய இந்த 7 கொள்கைகளையும் நாமும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னது சரிதானே? நான் இன்றைக்கி சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற மேலும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு இப்படிக்கு வானவிலால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பின்னூட்டத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தவறாமல் தெரிவியுங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம், நிறைந்திருப்போம். நன்றி.